ஐயா உண்டு. பொன்னரசி ராஜ்யத்தில் அரசால பிள்ளை உண்டு. ஐயா வைகுண்ட சுவாமி அருள்ஞான வனப்பதியில் ஐயாவுடைய அருள் வாக்கு. பொன்னரசி ராஜ்யம்னு சொல்லக்கூடியது தமிழ்நாட்டை எந்த பெண் ஆட்சி செய்தாங்க இதற்கு முன்னாடி? முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள். அம்மாவுடைய அற்புதமான ஆட்சியைத்தான் பொன்னரசி ராஜ்யம் அப்படின்னு சொல்லி ஐயா குறிப்பிட்டிருக்கிறாங்க. அந்த ராஜ்யத்தில் அரசால பிள்ளை உண்டுன்னா என்ன அர்த்தம்? அந்த கட்சியின் சார்பாக அடுத்து அரசாள்வதற்கு பிள்ளை உண்டு அப்படிங்கிறது தான் ஐயா குறிப்பிட்டிருக்கிறாங்க. பொன்னரசி ராஜ்யத்தில் அரசால பிள்ளை உண்டு. யார் அப்படிங்கிறது நம்ம எல்லோருக்குமே தெரியும். எடப்பாடி கே பழனிசாமி அவருடைய தலைமையில் தான் இன்னைக்கு அம்மாவுடைய அந்த கட்சி இருக்குது. நிச்சயம் அவர் ஆட்சியை பிடிப்பார் அப்படிங்கிறது தான் ஐயா குறிப்பிட்டதாக நான் கருதுகிறேன். ஐயாவுடைய வாக்கு பொன்னரசி ராஜ்யத்தில் அரசால பிள்ளை உண்டு, ஆண்டி பெற்ற பிள்ளையின் அரசாட்சி ஆகுதடான்னு சொல்லியிருக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா திரு இபிஎஸ் அவர்களை குறிக்கும் விதமாகத்தான் அமைகிறது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. உங்களுடைய கருத்துக்கள் நிறைய பேர் பலவிதமாக போட்டுக்கிட்டே தான் இருக்கீங்க. ஆண்டி பெற்ற பிள்ளைன்னா சந்திரசேகர், சந்திரன் சிவனை குறிக்கும், சிவனின் மகன் விஜய் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் விஜய்க்கும் சீமானுக்கும் சொல்லி அது உங்களுடைய கருத்து. என்னுடைய கருத்து ஐயா சொன்ன வாக்காக பொன்னரசி ராஜ்யத்தில் அரசால பிள்ளை உண்டு அப்படின்னு சொன்னால் அது திரு இபிஎஸ் அவர்களைத்தான் குறிக்கும். ஆண்டி பெற்ற பிள்ளையின் அரசாட்சி ஆகுதடா அப்படின்னு சொன்னால் அதுவும் திரு இபிஎஸ் அவர்களைத்தான் குறிக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. நிச்சயம் ஐயா கொடுத்த வாக்கோடு என்னுடைய கருத்தும் ஒத்துப்போகும் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். மே 4ஆம் தேதி இதற்கான முடிவு அனைவருக்குமே தெரிஞ்சிடும். என்னை பொறுத்த வரைக்கும் இதுதான் முடிவு. இபிஎஸ் அவர்களின் தலைமையில் அரசாட்சி அமையப்போகிறது. ஐயா கொடுத்த வாக்கு நிறைவேறப் போகிறது. ஒரு சிலர் காசு வாங்கிட்ட போலையே அவங்களுக்கு சாதகமாகவே பேசுகிறீ அப்படிங்கிறாங்க. நம்ம எப்போவுமே அந்த இறைவனுக்கு சாதகமாக ஐயா கொடுத்த வாக்கை வச்சு தான் பேசுவோமே தவிர எந்த தனிநபருக்கும் சாதகமாக பேச வேண்டிய அவசியம் இந்த சிவகுமாருக்கு கிடையாது. ஐயா கொடுத்த வாக்கு சிலர் புரியலை தெளிவுபடுத்துங்கன்னு சொல்லி கமெண்ட்ஸில் கேட்டிருந்தாங்க. நம்ம அதுக்கு நமக்கு தெரிஞ்ச விளக்கங்களை கொடுக்குறோம். உங்களுடைய விளக்கங்களை கமெண்ட்ஸில் கொடுங்க. மற்றபடி நம்ம யாருக்கிட்டையும் காசு வாங்கணுங்கிற அவசியம் கிடையாது. அந்த நிலையில் ஐயா நம்மளை வைக்கலை. ஐயா ஓஹோன்னு தான் வச்சுருக்காரு. ஐயாவுடைய அருள் இன்னும் மேலும் மேலும் எல்லோரையுமே ஐயா ஓஹோன்னு வைப்பார். ஐயா வைகுண்ட சுவாமியை வணங்குவோம். ஐயாவினுடைய அருளை அனைவரும் பெறுவோம். ஐயா உண்டு, ஐயா உண்டு, ஐயா உண்டு.